வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு அனுசந்தன் அப்படின்றது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் கதையை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஒரு பொலிட்டீஷியன் ஊழல் வழக்குக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஜெயில இருக்க அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக ஜேர்னலிஸ்டான நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்துல இருக்க உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறதுனால இவங்களே பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஜெயிலுக்கு எல்லாம் போறாங்க. எதனால இவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, எப்படி இவங்க ஜெயிலுக்கு வந்தாங்க, ஜெயில இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜெயில நமக்கு காட்டுறாங்க. இப்ப நிறைய கைதிகளை கூட்டு வராங்க. அதுல ஒரு கைதியா தான் நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க பேரு அனுமிதா சென் அப்படின்றது. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாங்க. எதனால ஜெயிலுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. இவங்க கர்ப்பிணியா இருக்கிறதும் தெரியுது. கர்ப்பிணியின் கூட இங்க இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே சோகமா மிதிக்கிறவங்கள பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்ட்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்க வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாஸுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறது. நீ ஜெயில ஒருத்தரை பாக்குறதுக்கு போனோமா, ஒரு பொலிட்டீஷியன் ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போனார்ல, அவரை பார்த்து பேட்டி எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் சார் மத்தவங்களை அனுப்ப வேண்டியதானன்ற மாதிரி கேக்குறாங்க. அது என்னன்னு தெரியலமா, அவர் வாங்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா உனக்கு வைடான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் பேட்டி போகணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஒன்ன வர சொல்லியிருக்காரு. நீ போமா, நல்லபடியா எடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பா ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாரு. நிறைய நல்ல பேர் வாங்கியிருப்பாரு. இவங்களும் அந்த மாதிரி தான் பேர்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. சொல்ல போனா ஃபியான்சின்னு கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம்லாம் கூட முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறது தெரிய வருது. என்ன அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா, சரி டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா படுன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இருந்த காலத்துல டைப்ரைட் பண்ற மாதிரி தானே இருக்கும். அந்த டைப்ரைட்டர்லாம் இவங்க தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா ஞாபகம் லைட்டா வருது. அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. ஓஹோ நீங்க தான் அவங்களா, வாங்கன்ற மாதிரி எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் ஜெயில கைதியா இருக்காங்கல்ல, யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. முதல்ல எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க, ஆனா இப்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் கலட்டு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரைவேட் பார்ட்ல ஏதாவது வச்சு கூட உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் பார்ட்ல எல்லாம் கையை விட்டு இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல அந்த பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. அவர் புக் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு புறா காயப்பட்ட மாதிரி கீழே விழுது. இவர் அந்த புறாவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் தூக்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இங்க இருக்க எட்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பேரு விக்டர் அப்படின்றது. இவர் இந்த இடத்துல ஜெயிலர் மாதிரி இருப்பாரு. நான் விக்டர்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த விக்டர்மே பொலிட்டீஷியனை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வராரு. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் இவங்க கால்ல விழுந்துட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி விக்டர் சொல்றாரு. ஆளுங்க கிளியர் பண்ணிடுறாங்க. கால்ல விழுந்த லேடி பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. இவங்க எப்படி பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுவா மேடம், பரோலுக்காக 6 மாசத்துக்கு முன்னாடி வெளியே போனா அப்பதான் யாராலையோ பிரெக்னன்ட் ஆயிருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் விக்டர் சொல்றாரு. இவர் சொல்றது உண்மையா பொய்யான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்க மேடம் பொலிட்டீஷியனை பார்க்க போலான்ற மாதிரி இவர் கூட்டு வந்துட்டு இருக்காரு. பொலிட்டீஷியன் புறாக்கு அப்படி ஆயிருக்குல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. அதனால இன்னைக்கு என்னால பேட்டி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவர் புறாக்கே இவ்வளவு ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவர் எப்படி ஊழல்லாம் பண்ணாரு, ஒருவேளை பொய்யான குற்றச்சாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி சார் நாளைக்கு வந்து பாக்குறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க கால்ல ஒரு லேடி வந்து விழுந்தாங்கல்ல, அந்த லேடி பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அந்த லேடி பேரு ரேவதின்றது தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் சாப்பாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. சக கைதிங்க தான் சாப்பாடுலாம் தருவாங்க போல. இவங்களுக்கு சாப்பாடு தந்ததை வேற ஒரு பொண்ணு தட்டி விட்டுறா. அதனால இவங்களுமே திரும்பி வாங்கலான்ற மாதிரி வராங்க. எத்தனை வாட்டி தருவாங்க, அதெல்லாம் தர முடியாது கிளம்புன்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாங்க. இவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் அசிங்கமா பேசிடுறாங்க. இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த தட்டை வச்சு இங்க இருக்கவங்க கூட சண்டை போடுறாங்க. என்னடி எங்க மேலேயே கை வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்களுமே பதிலுக்கு சண்டை போடுறாங்க. ஜெயில பொறுத்த வரைக்கும் நிறைய செல் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த செல்லோட ஹெட்டா மீரான்ற ஒரு லேடி இருப்பாங்க. ஆளுங்க அடி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சோட மீரா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன் ஆளுங்க மேலேயே கையை வைக்கிறியா அப்படின்ற
மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு தான் விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு மேனகான்னு வச்சுக்கலாம். இவளுமே ரீசெண்டா ஜெயிலுக்கு வந்தவ தான். இவ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி விட வச்சிடுறா. என்னதான் இருந்தாலும் இவங்க ஜெயில பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதனால ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. விக்டர் பேசுறதுக்காக வராரு. வேணான்னு எத்தனை வாட்டி அவர் சொன்னாரு, கேட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த விக்டர் சொல்லிட்டாரு. இவங்க வேணான்னு சொல்லியும் ஏதோ பண்ணிருக்காங்க போல, அதனால தான் இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்காங்க போல. இந்த இடத்துல தான் பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்ல அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க கால்ல ஒரு லேடி விழுந்தாங்கல்ல, அவங்க பேரு ரேவதின்னு சொல்லியிருப்பேன். அவங்க எப்படி பிரெக்னன்ட் ஆனாங்க அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்களுமே அவங்க ஏரியா இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்க என்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு வந்தாங்கன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த லேடியை பத்தி தெரிய வருது. அந்த லேடி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே குடிச்சிட்டு வந்து ரேவதியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. ஒரு நாள் கோவப்பட்ட ரேவதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கல் இருக்குல்ல அதை மண்டையில போட்டு அவரை சாவடிச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி பரோல்ல அவங்க வெளியே வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க. இருங்க மேடம் செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுமே செக் பண்ணி ரெக்கார்டெல்லாம் எடுத்துடுறாரு. ரெக்கார்டை எடுத்துட்டு வந்த நபர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷம் அவங்க ஜெயிலுக்கு போய் ஆயிடுச்சு, இந்த 2 வருஷத்துல அவங்க ஒரு வாட்டி கூட வெளியே வரலன்னு சொல்லிட்டாரு. சோ 2 வருஷம் ஜெயில விட்டே வெளியே வரல, ஆனா இப்ப கர்ப்பிணியா இருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? அப்ப ஜெயிலுக்குள்ளேயே ஏதோ நடந்திருக்கு, ஜெயிலுக்குள்ளேயே யாரோ அத்துமீறி நடந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்களுக்கு அந்த டவுட் வந்து தான் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருது. இவங்களுக்கு ஒரு எட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, எட்டு கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சார் அந்த ஜெயில வேற ஏதோ தப்பா நடக்குது சார், இத பத்தி நம்ம விசாரிச்சா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் உன்ன மினிஸ்டர் கிட்ட பேட்டி எடுக்க சொல்லி தானே அனுப்புனேன், நீ அந்த பேட்டியை மட்டும் எடுமா, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் அங்க ஏதோ நடக்குது, நான் அதையும் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுமே எட்டு கிட்ட சொல்றாங்க. எட்டும் ஏத்துக்கிறாரு. வேணான்னு சொல்லியும் கேட்காம விசாரிச்சல, இந்த வாங்குன்ற மாதிரி இந்த விக்டர் பிரசன்ட்ல இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. நல்லா அடிச்சிடுறாருல, கூட்டு போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க திரும்பி இவங்கள அந்த செல்லுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொலிட்டீஷியன் கிட்ட முத நாள் பேட்டி எடுக்க முடியல, அதனால 2வது நாள் இவங்க அசிஸ்டன்ட் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேட்டி எடுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இவரும் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு ஸ்கேமும் பண்ணல, என் மேல பழி போட்டு உள்ள தள்ளிட்டாங்க, நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃபியான்சி கிட்ட இருந்து திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. என்னமா பாய் ஃப்ரெண்டா, எடுத்து பேசுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் பரவாயில்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பாய் ஃப்ரெண்ட பத்தி இவர் சில விஷயங்களை சொல்றாரு. நம்ம பாய் ஃப்ரெண்ட பத்தி இவருக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னோட எலெக்ஷன் கேம்பெயினுக்காக அவன் வேலை பார்த்திருக்காமா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் சில விஷயங்களை பண்ணாதன்னு சொன்னேன், அதை மீறியும் சில விஷயங்களை பண்ணிட்டாமா, அதுக்காக அவன் நிச்சயமா அனுபவிப்பான், அவன் கூட இருக்கிறதுனால நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருமான்ற மாதிரி வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் மிரட்டுற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. சோ பாய் ஃப்ரெண்ட் ஏதோ இவர்கிட்ட பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. பிரசன்ட்ல இவங்க பசியால கஷ்டப்பட்டு இருக்காங்க. மேனகான்ற ஒரு பொண்ணு தானே ஹெல்ப் பண்ணா, அவ இவங்களுக்காக சப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கா. உங்களுக்கு இல்லனாலும் வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவாது இதை சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களுமே பசினால வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கா. பாஸ்ட்ல இவங்களும் அசிஸ்டன்ட்டும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் வராரு. பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேர்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஈரனை பிக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொலிட்டீஷியன் பேசினது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த பொலிட்டீஷியன் கிட்ட நீ வேலை பார்த்திருக்கியா, நான் பேட்டி எடுக்கிறதுக்காக போகும்போது சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொலிட்டீஷியனை பத்தி இவர் பெருசா பேச விரும்பல போல. அவன் நல்லவன் கிடையாது, அவனை விட்டு நீ தள்ளியே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்லவன் இல்லையா, எதனால அப்படி சொல்ற, அவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவர் கூட கொஞ்சம் வில்லங்கமா பேசினாரு, அவருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இல்லீகல் வேலையை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால என்ன ஏதாவது பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஒரு பென்டிரைவை பத்தி சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பார்த்தா இவங்களோட காரை ஒரு லாரி அடிச்சு தூக்கிடுது. 2 பேருக்குமே பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்ப ஈரேன்னு ரொம்ப காயம்பட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது உனக்கு தேவையான்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இவங்க சட்டுன்னு கண்முழிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்துல அசிஸ்டன்ட் தான் இருக்காரு. அசிஸ்டன்ட் நீங்க ஓகே தானேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நான் ஓகே தான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அசிஸ்டன்ட் அதை சொல்ல மாட்டாரு. இப்ப டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்திருப்பாங்க போல, அதனால தான் பிரெக்னண்டா இருக்காங்க. இப்ப அம்மாவும் சொந்தக்காரங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சோ வீட்டை சேர்ந்தவங்களும் உண்மையை சொல்றாங்க. அவர் கோமா கண்டிஷனுக்கு போயிருப்பாரு. இது கோமா கண்டிஷனுக்கு போயிட்டாரான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீயே முடியாம இருக்கமா, உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆளுங்களும் கூட்டு வந்துடுறாங்க.
அவர் கோமால இருந்தாலும் கவனிப்பாருன்ற மாதிரி டாக்டர் சொல்றாருல, அதனால இவங்களுமே ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா எந்திரிச்சு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த பொலிட்டீஷியன் ஜெயில இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த விக்டர் இருக்கார்ல சார், கொஞ்ச நாள் அந்த விஷயத்த பண்ண வேணாம், ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நோன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த பொலிட்டீஷியன் இருக்கார்ல பக்கத்துல வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த விக்டரோட காதை பிடிச்சு திருவுறாரு. அதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது, அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் காசு வரும், உனக்கு நான் காசு தர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு இல்லீகல் வேலையை ஜெயில இருந்தே இவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு தெளிவா தெரியல. இப்போ ஒரு புக் வருது, அந்த புக்குக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல கன்சைன்மெண்ட் எப்ப வரும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சீக்கிரமா வரும், இந்த டேட் வரும்ன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு. இவர் என்ன விஷயம் பண்றாரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, அதனால பாஸுமே ஆறுதல் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, இல்ல சார் இது திட்டமிட்ட ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்றன்ற மாதிரி கேக்குறாரு. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொலிட்டீஷியனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு போல, தேவையில்லாம நானும் நடுவுல போய் மாட்டிக்கிட்டேன். அந்த பொலிட்டீஷியன் சம்பந்தமா இவன் ஏதோ ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்கான், அதை பத்தி சொல்றதுக்காக வரும்போது கரெக்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சோ பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்றது உனக்கு தெரியாதா, அந்த பென்ட்ரைவை பத்தி தெரியாதான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சரிமா, இதுக்கப்புறம் அந்த கேஸை நீ நோண்டாத, விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாஸ் சொல்றாரு. இவர் எதுக்காக இப்படி சொல்றாருன்ற மாதிரி பாஸ கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாங்க. அதாவது பாஸுமே அந்த பொலிட்டீஷியனுக்கு வேலை பாக்குறாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. இப்ப பொலிட்டீஷியன் ஜெயில இருக்க ரேவதியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவ வயிற்றுல இருக்க குழந்தைய கலைச்சிடலாமான்ற மாதிரி விக்டர் கிட்ட பேசுறாரு. அப்படிலாம் பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் என் குழந்தை, நானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறாங்க. நடந்த எதை பத்தியே நீ வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. புரிஞ்சது, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. சரின்ற மாதிரி விக்டர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு செல்லுல இருக்காங்கல்ல, அந்த செல்லை பொறுத்த வரைக்கும் மீரான்ற ஒருத்தங்க தான் எட்டு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே மீராக்கு அடிமை மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பயந்துகிட்டே இந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு சாப்பாடு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சும்மாலாம் உனக்கு சாப்பாடு தர முடியாது, நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், போய் பாத்ரூமை கழுவு அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. சரி கழுவலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பாத்ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. பல வருஷமா கழுவாத மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு கொமட்டிட்டு வருது. இவங்க வாந்திலாம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்க, சீக்கிரமா கழுவுன்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டு கழுவுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 2-3 நாள் ஆயிடுச்சு போல, இன்னும் பாய் ஃப்ரெண்டு கண்மூடிக்காம இருக்காரு. அதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்டை பார்த்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பொலிட்டீஷியன் இந்த இடத்துக்கு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்ன இவர் சிரிச்சுக்கிட்டே வராருன்ற மாதிரி இவங்க புரியாத மாதிரி பாக்குறாங்க. சோ இவருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருது. மீராவோட ஆளுங்களை இவங்க போட்டு அடிச்சாங்கல்ல, அதனால அந்த ஆளுங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும். இவங்க குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆளுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி இவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற அந்த மேனகான்ற பொண்ணு பயப்படுறா. ஒருத்தங்களை கூப்பிடணும்ன்ற மாதிரி கூப்பிடுறதுக்காக போறா. அப்பதான் இந்த இடத்துக்கு பில்கிஸ் அப்படின்ற ஒரு லேடி வராங்க. இந்த லேடியை பார்த்தா மீராவோட கேங்க சேர்ந்த எல்லாருமே பயப்படுவாங்க போல. இப்ப அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதனால நல்ல வேலையா இங்க ஹீரோயின் பொழைச்சிடுறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஜெயில இருந்த பொலிட்டீஷியன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இவர் பரோல்ல தான் வெளியே வந்திருப்பாரு. வந்தோடனே ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காரு. உன் பாய் ஃப்ரெண்ட் பண்ண அதே தப்பதான் நீயும் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமாது ஜெயில என்ன நடக்குதுன்றத பத்தி விசாரிக்கிறத நிறுத்திடு, அப்பதான் உன் உயிராது தப்பிக்கும், இல்லனா நீயும் செத்து போயிடுவன்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்களுக்கு டவுட் இருந்தது பாத்தீங்களா, இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப ஒரு வாரம் கழிச்சு இவங்க வீட்டுல சோகமா பாய் ஃப்ரெண்ட் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவும் சித்தியும் பேசுறதுக்காக வராங்க. கூல் ட்ரிங்க்ஸை தந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, பாய் ஃப்ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேல இன்னும் கோமால தான் இருக்காரு. இன்னும் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் இருப்பாருன்னு தெரியாது. அவரோட குழந்தைய நீ எதுக்காக வயிற்றுல சுமக்கணும், அவன் ஒருவேளை இறந்து போயிட்டா என்ன பண்ணுவ, அதனால கருவை கலைச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இது என்னோட குழந்தை, நான் கருவை கலைக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் நல்லதுக்கு தாமா சொல்றோம் அப்படின்ற மாதிரி பேசி மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் மனசை மாத்திக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க உறுதியா இருக்காங்க. அந்த லவ்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான அப்பா மட்டும்தான் இருப்பாரு. அவர்கிட்ட பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்காருல, அது அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவன் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எப்பவுமே செம்பருத்தி வந்து ரெட் கலர்ல தானே இருக்கும், ஆனா இங்க வயலட் கலர்ல இருக்கு, என்ன வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க.
ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன கூட்டு போய் இந்த செடியை வாங்கி தந்தான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியான்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமா தேறி வந்துருவான், யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், எதனால எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஜெயில ரேவதின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த ரேவதி கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமைச்சு தாங்கன்ற மாதிரி இவங்க பாஸ் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா பர்மிஷன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் போல, அந்த பர்மிஷனை வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிமா வாங்கி தரேன், ஆனா நீ இந்த விஷயத்தை நோன்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா, நீ பார்த்து கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. ஜெயிலியா ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அங்கதான் ரேவதி இருக்காங்க. இவங்க ரேவதியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது தெரிஞ்சு பொலிட்டீஷியனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னமா ரேவதியை பாக்குறதுக்காக வந்திருக்க போல, நான் கூட என்னதான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சேன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. அதாவது ரேவதியை மிரட்டுறதுக்காக தான் வந்திருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ரேவதி கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன நடந்தது, எப்படி நீ பிரெக்னன்ட் ஆன, அது என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ரேவதி அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. நீ யாரை பார்த்து பயப்படுறன்றது எனக்கு தெரியுது, ஆனா தைரியமா எனக்கு சொல்லு, நான் கோர்ட்ல உன்னை ப்ரொடியூஸ் பண்றேன், கோர்ட்லயும் சொல்லு, அதுக்கப்புறம் நிம்மதியா நீ வெளியே போயிடலாம், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே இவ பயந்த மாதிரி தான் முகத்தை வச்சிட்டு இருக்கா. இல்ல என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீங்க முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. இவங்களுமே இந்த இடத்துல சோகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இந்த நேரத்துல கால் வருதுன்ற மாதிரி அட்டென்ட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்ச மாதிரி இருக்குமா, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க பயப்படாதீங்க, பக்கத்துல தானே வீடு இருக்கு, நான் உடனே வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பைக் எடுத்துட்டு வேகமா அந்த பெரியவர் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் வீட்டுக்குள்ள ஒரு லேடி தான் நுழைஞ்சிருக்காங்க. அந்த பென் டிரைவ் கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இந்த பெரியவர் யாருன்ற மாதிரி மேல வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த பெரியவரை அட்டாக் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கதையை முடிச்சுட்டு சாதாரணமா நடந்து போறாங்க. அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஹீரோயின் ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அங்க சண்டை நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா பில்கேஸ்னு ஒருத்தங்க தான் ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க. அந்த பில்கேஸ் இருக்காங்கல்ல, ஹீரோயினை அட்டாக் பண்ண எல்லாரையும் போட்டு இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செல்லோட ஹெட் மீரா தானே, மீராவே இந்த பில்கீஸை பார்த்தா பயந்துட்டு இருக்காங்க. இவங்க சவுண்ட் கேட்டு முழிச்சு பாக்குறத பக்கத்துல இருக்க பொண்ணு பாக்குறா. பில்கீஸ் தான் அந்த இடத்துல எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு அடிச்சாங்கல்ல அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அது யாரு பில்கீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவங்க மீராவை விட பெரிய கை அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஈரன் அடிச்ச மீரா ஒரு 10 வருஷமா ஜெயில இருக்காங்கன்னா, இந்த பில்கீஸை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு மேல இந்த ஜெயில இருக்காங்க. சோ ஜெயில எல்லாருமே இந்த பில்கீஸை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க போல. மீரா ஒழுங்கா அடக்கி வை, இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த பில்கீஸும் மீராக்கு டீமுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவகிட்ட வம்பு வச்சுக்க வேணாம்னு மீராவும் யோசிக்கிறாங்க. ஜெயில இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட்லாம் ஒழுங்கா மெயின்டைன் ஆகுதான்றதை தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் போக முடியாதுன்ற மாதிரி தெரிஞ்ச அங்கிள் சொல்றாரு. திருட்டுத்தனமாவது அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த அங்கிளும் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப திருட்டுத்தனமா அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சிடுறாங்க. இவங்களுக்கு வேண்டிய ரெக்கார்டை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவங்க தேடிட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சட்டுன்னு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்த நபர் கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவங்க மேற்கொண்டு தேடுறாங்க. அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ரெக்கார்ட்ல நிறைய விஷயங்கள் தப்பா பதிவா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு தானே வந்தாங்க, அதுக்கும் இதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிருது. ஜெயில இருக்க பெண்கள்லாம் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல மேனகா இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மேனகா கிட்ட இவங்களுமே அந்த பில்கீஸை பத்தி கேக்குறாங்க. பில்கீஸ் தான் என்ன காப்பாத்திருக்காங்க, நான் உங்களுக்கு நன்றியோட இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு பில்கீஸ் அவ்வளவு நல்லவங்கலாம் கிடையாது. பில்கீஸ் 10 மடங்கு மீரா விட ரவுடி. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேனகா சொல்றா. இங்க இருக்க பொலிட்டீஷியன் தப்பு பண்றதா நீங்க நினைக்கிறீங்கல்ல, அவருக்கு ஹெல்ப் பண்றதே இந்த பில்கீஸ் தான். அதனால தான் பில்கீஸ்க்கு சில ஃபேவர்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த மேனகா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச ரெக்கார்டை பத்தி ஒருத்தர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அவருமே தந்திருப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அவர் மீட் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் எதுக்குன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இந்த பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. இதுல தேவையில்லாம தலையிடாதன்னு உனக்கு எவ்வளவு வார்னிங் கொடுத்தேன், நீ கேட்க மாட்டல, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அச்சுச்சோ என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. தைரியமா மோதி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கொலை பண்ண லேடி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவங்க தான் கொலை பண்ணாங்கன்றது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. ஹீரோயின் கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்க லேடியும் பேச்செல்லாம் கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து வீட்டுல இருந்து கால் வருது. இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் போல. அந்த சின்ன பையன் கிட்ட இவங்க பாசமா பேசிடுறாங்க. என் பையனுக்கு எதுவுமே தெரியாது, நான் இல்லைன்னா அவனுக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது அப்படின்ற மாதிரிலாம் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க.
உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டான்ல, இப்ப நீ அவனோட குழந்தைய வேற வயிற்றுல சுமக்கிறல்ல, இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நல்லாவா இருக்கும், ஆபத்து வராத அளவுக்கு நீ நடந்துக்கோமா, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க. என்ன இவங்க மிரட்டுற மாதிரி பேசுறாங்கன்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நல்லா மிரட்டி விட்ட இந்த லேடி இருக்காங்கல்ல, ஆட்டோ அப்படின்ற மாதிரி ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த லேடி மிரட்டிட்டு போனதுல ஹீரோயின் கொஞ்சம் பீதியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அந்த ஜெயில என்ன நடக்குது அப்படின்றத இவங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி அசிஸ்டன்ட் கூட ஷேர் பண்றாங்க. அதாவது ஜெயில அழகான பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொலிட்டீஷியன் வேற ஆளுங்க கூட ஒன்னா இருக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாரு போல. இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சில பெண்கள் காணாம போயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணிடுவாரு. அவங்க எல்லாரையும் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு. அது மூலியமா நிறைய காசு சம்பாதிக்கிறாரு போல. இதுதான் நடக்குது. இத பத்தி என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்றதா சொல்லியிருக்காரு, அவரை போய் மீட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. அவரு டீட்டெயிலா இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு தான் போய் பார்க்க போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ரமேஷை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காரு போல. இப்ப அவரோட வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு இந்த கில்லர் லேடி வந்திருக்காங்க. ரமேஷ் வீடு எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இப்ப கண்டுபிடிச்சு ரமேஷ் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரமேஷ் யாரு என்னன்னு கேக்குறாரு. நீங்க ரீசெண்டா ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்கல்ல, அது ஓகேவா இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். 5 நிமிஷம் வேலை தான், நான் பார்த்துட்டு போயிடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் உள்ள வர வைக்கிறாரு. தண்ணி கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இருங்க எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ரமேஷ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு இந்த லேடி இருக்காங்கல்ல, ரமேஷை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரி அப்படின்ற மாதிரி இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் இவனை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. இப்ப ஹீரோயினும் இந்த வீட்டை தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, ரொம்ப கூலா சோப் போட்டு கையெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பையன் கிட்ட இருந்து கால் வருது. கண்ணா, மீனா அம்மா இங்க தாண்டா வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுறா கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவர் ரெஸ்பாண்டே பண்ணலன்னு கதவை தள்ளுறாங்க. பார்த்தா கதவை திறந்திருக்கு. உள்ள அவர் இறந்து போயிருக்காரு. ஐயோ, யாரோ ஏற்கனவே சாவடிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது எதிர இருக்க ஒருத்தர் மேல இடிச்சிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இடிச்சுட்டு போறா அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, இது ஒன்னால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் தான் அனுப்பியிருக்காரு. அதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப நேரா இவங்களோட அசிஸ்டன்ட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க ரமேஷை பார்க்க போறது யாருக்கெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறான். உனக்கும் பாஸுக்கும் மட்டும் தான் தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் கண்டிப்பா சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் இவங்களுக்கு வேற ஒண்ணு தோணுது. கடைசியா எனக்கு இந்த செடியை தான் வாங்கி தந்தான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டோட அப்பா சொல்லியிருப்பாரு. அந்த செடிக்குள்ள ஒரு வேலை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விக்ரம்னு ஒரு பொலிட்டீஷியன் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் அந்த பொலிட்டீஷியனுக்கு எதிர்பார்ட்டியை சேர்ந்தவரா இருப்பாரு. இந்த விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஜெயில ரீசெண்டா ரேவதின்னு ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. நிறைய தற்கொலை மர்மமா நடக்குது. இத பத்தி போலீஸுங்க பெருசா விசாரிக்கிறதே இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டிவி மூலியமா அந்த விக்டரும் பில்கிஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ரேவதி கதையை முடிச்சிருக்காங்க போல. அவங்க தற்கொலை எல்லாம் பண்ணல, இவங்களே திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பில்கிஸ் இந்த விக்டருக்கும் சரி பொலிட்டீஷியனுக்கும் சரி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்றாங்க போல. மீராவோட ஆளுங்க ஈரனை போட்டு அடிக்கும் போது நீ எதுக்காக தடுத்த அப்படின்ற மாதிரிலாம் விக்டர் கேட்கிறாரு. தடுத்ததுக்கான காரணத்தை பில்கிஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பில்கிஸ் நல்ல எண்ணத்துல எல்லாம் தடுத்திருக்க மாட்டாங்க. பில்கிஸ்க்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும், அதாவது லெஸ்பியன் கண்ணு இருக்கும். அவளை ஏன் செல்லுக்கு எப்படியாவது அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்கிஸ் சொல்றாங்க. அவ்வளவுதானே, அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நமக்கு விக்ரம்னு ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சாங்கல்ல, அவர் ஜெயில இருக்க ஈரனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வந்தவரை என்னமா காயெல்லாம் இப்படி ஏற்பட்டிருக்கு, போலீஸுங்க அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே பக்கத்துல இருக்க போலீஸுங்கள ஒரு பார்வை பாக்குறாங்க. சொல்லாதன்ற மாதிரி விக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, வலிக்கு தான் கீழே விழுந்துட்டேன், பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் உன் அப்பாவோட ஃபேன்மா, ஒன்னே எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் குறிப்பா அந்த பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. வந்த விக்ரம் இருக்கார்ல, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும், சீக்கிரமே அதெல்லாம் வெளியே வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வெளியே வரப்ப பாத்துக்கலாம், நீ கிளம்புன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு பேசுறாரு. விக்ரம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா ரேவதி இவங்க கிட்ட சொல்லாத மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா உண்மையை சொல்லியிருப்பாங்க. நான் கோர்ட்ல வந்து கூட சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த குரூப்புக்கு தெரிஞ்சுதான் ரேவதியை திட்டம் போட்டு சாவடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரேவதி தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, இவங்களா தூக்குல மாட்ட வச்சாங்க, நான் பார்த்தேன்ற மாதிரி மேனகா சொல்லிட்டு இருக்காங்க.
ரேவதி சொல்லுவான்னு நினைச்சுமே அதுக்குள்ள ரேவதியை சாவடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த செடியை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா மண்ணுக்குள்ளதான் அந்த பென் டிரைவ் புதைஞ்சு கிடக்குது. பென் டிரைவ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அசிஸ்டன்ட்டை யாரோ ஒரு கும்பல் லாக் பண்றாங்க. அந்த சைக்கோ லேடி இருக்காங்கல்ல அவங்களோட ஆளுங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ அந்த பென் டிரைவை மட்டும் தரலன்னு வச்சுக்கோ இவன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் பென் டிரைவை தந்துடுறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட தந்துடுறாங்க. தந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா கழுத்துல லைட்டா வெட்டு போட்டுறாங்க. சாவர அளவுக்கு வெட்டு போட மாட்டாங்க, லைட்டா வெட்டு போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க திரும்பி செல்லுக்கு போக போறாங்க. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருன்ற மாதிரிலாம் இந்த விக்டர் பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கா இருக்க முடியாது, என்னடா பண்ணுவே அப்படின்ற மாதிரி இவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. என்னடி மரியாதை இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி இவருமே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல ஷார்ப்பான பென்சிலை வச்சு இவரோட கழுத்துல ஒரு குத்து குத்துறாங்க. இவர் ஷாக் ஆயிடுறாரு. வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. சீக்கிரமா இவளை செல்லுக்கு கூட்டு போங்க, அந்த பில்கிஸோட செல்லுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் அந்த செல்லுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிருச்சு, என்ன மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க ரமேஷை பார்க்க போகும்போது ரமேஷ் இறந்து போயிருந்தாருல, இவங்க பயத்துல பேக் அங்கேயே விட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு நாங்க யோசிக்கிறோம், அதனால தான் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரன் அந்த பில்கிஸோட செல்லுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணிருவாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க பக்கத்துல போனோம்னா அந்த பில்கிஸ் இருக்காங்கல்ல கழுத்தை பிடிச்சி கடின்னு கடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கடிச்சவங்க அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக கடிச்சேன்னு தானே யோசிக்கிற, அவங்க நடுவுல வந்து பார்க்கும்போது நான் உன்னை காயப்படுத்தி இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியணும். அந்த விக்டர் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன், ஆனா உண்மையில உன்னை காயப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி பேசுறது ஈரனுக்கு புரியுது. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்க கதையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்களுமே சோகமா இவங்க கதையை சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட குழந்தை கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல பொண்ணுகிட்டயே எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதை பாக்குற இவங்க ஹஸ்பண்ட் கதையை முடிச்சுதான் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. ஜெயில வந்ததுக்கு அப்புறம் நிறைய தப்புலாம் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கும். நான் நிறைய அந்த பொலிட்டீஷியனுக்காக பண்ணிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல அந்த பொலிட்டீஷியன் நிறைய தப்பு பண்றான், அதெல்லாம் வெளி உலகத்துக்கு வரணும். உங்க பொண்ணு வெளியே இருக்கால, அந்த மாதிரி எவ்வளவு பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு நியாயத்தை வாங்கி தரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் ரொம்ப வயசாயிருச்சுல, எப்படியும் நம்ம சாக தான் போறோம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்லது பண்ணிட்டு சாவலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்க பெண்களை இல்லீகலா வெளியே கொண்டு போவாரு போல, அவர் எந்த வழியெல்லாம் கொண்டு போவாருன்றது எனக்கு தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இந்த பில்கிஸ் சொல்றாங்க. இதனால ஈரனோ எமோஷனல் ஆன மாதிரி இவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு கன்சைன்மெண்ட்டை கொண்டு போற மாதிரி பிளான் இருக்கும். ஒரு கண்டெய்னர்ல நிறைய பொண்ணுங்களை கொண்டு வந்து ஹார்பர்ல இறக்கலான்ற மாதிரி இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பொண்ணுங்களா இறங்கிட்டு இருக்காங்க. இது அந்த பொலிட்டீஷியனோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்தை விட்டு நம்ம ஈரன் இறங்குறாங்க. இவ எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவ எப்படா வந்தான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பில்கிஸ் இருக்காங்கல்ல, இந்த நேரம் தான் கூட்டு போவாங்க, இப்படிதான் கூட்டு போவாங்க, நீ போயிடு அப்படின்ற மாதிரி கரெக்டா அனுப்பி வச்சிருப்பாங்க. ஈரனோ சரின்ற மாதிரி அப்படி வெளியே வந்திருப்பாங்க. நீ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டா பெரிய ஆளா, உன் கதையை முடிச்சா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பொலிட்டீஷியன் பேசுறது. இல்ல சார், கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்க, ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் இவங்க சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. அதாவது ஜெயிலுக்குள்ள நான் வந்ததே பிளான் பண்ணி தான் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. இது பிளான் பண்ணி வந்தியான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, இந்த பொலிட்டீஷியன் தப்பு பண்றாருன்றத முதல்ல விக்ரம் கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. விக்ரம் நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் செல்லுக்குள்ள போக போறேன், அவர் பண்றதை நான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க போறேன், அதுக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரமேஷ் வீட்டை விட்டு இவங்க ஓடும் போது ஒரு நபரை இடிச்சாங்க பாத்தீங்களா, அவர் பேர் அசோக் அப்படின்றது. அவர் ரமேஷ் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு, இவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அதுல 2 பேர் இறந்ததுக்கு அந்த பொலிட்டீஷியன் தானே காரணம். அதனால இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அந்த அசோக் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பொலிட்டீஷியன் இவங்க கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. அப்ப அசோக் கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. டே அசோக், நீ எப்படா மாறினன்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஃப்ரெண்டு ரமேஷோட கதையை முடிச்சல, நான் அதை மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி அவர் ஷூட் பண்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அப்பயும் இந்த பொலிட்டீஷியன் இருக்கார்ல, இவங்க 2 பேர் கூடயும் சண்டை போடுறாரு. மாத்தி சண்டை நடக்குதுல, அதுல கன்னு ஃபயர் ஆயிருது. அந்த பொலிட்டீஷியன் மேலதான் புல்லட் பட்டிருக்கோம். அவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆக்சுவலா இங்க நடந்த எல்லாத்தையும் லாங்ல கேமரா வச்சு இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப மீடியாட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஜெயிலே குழந்தைங்க
குழந்தைங்களை பிறக்க வச்சு அந்த குழந்தைங்களை வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புற வேலை தான் இவர் பண்ணிருக்காரு போல. அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருது. இப்ப ஈரனும் வெளியெல்லாம் வந்துடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இந்த வேலை எனக்கு வேணாம், ராஜினாமா பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப பாஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ஏன்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னது வெளியே போச்சு, சோ நீங்க தான் அவருக்காக வேலை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பாஸ் கிட்ட அப்பப்ப ஷேர் பண்றாங்கல்ல, பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பொலிட்டீஷியன் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. சோ பாஸ்னால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்தது அப்படின்றத இவங்க புரிஞ்சிருப்பாங்க. நான் இதுக்கப்புறம் சொந்தமா நடத்திக்கிறேன், உங்ககிட்ட எனக்கு வேலை வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரன் எப்பவுமே போல நேர்மையா இவங்களோட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ லேடி இருக்காங்கல்ல, காய்கறியை நறுக்கிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் கிளாஷ் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.